ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கான சிம்பிளான சாம்பார் ரெசிபி. குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் அவரைக்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன் சாம்பாருக்கு. அதுக்காக நான் அவரைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, அதுவும் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள். இது நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு. நீங்கள் வேணும்னா இதுக்கு பதில் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நான் குக்கரில் பருப்பு எடுத்த இல்லையா, அந்த டம்ளர்லேயே 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் பருப்பை நல்லா கழுவிட்டு போட்டிருக்கேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது கூட நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இது கூடவே நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, நம்ம பருப்பு வேகும்போது விசில் மேலே பொங்கி வரும். இது மாதிரி ஆயில் ஊற்றும் போது உங்களுக்கு அந்த மாதிரி பொங்கி வர்றது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மூடி போட்டு நான் விசில் வச்சுட்டேன். ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுக்கலாம். 3 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சாச்சு. பருப்பும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த பருப்பை நல்லா கரண்டியில் மேஷ் பண்ணி விட்டுடுங்க. பருப்பை நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அவரைக்காயை இதில் போட்டுடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், உப்பையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் கலக்கி விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பவும் நம்ம ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். பருப்பு கூட அவரைக்காவை சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். அவரைக்காவும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நாம் இதில் தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டுருக்கு. சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கடுகு வெடித்தது, கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி நம்ம இந்த சாம்பாரில் கொட்டிடலாம். சாம்பாரை தாளித்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளான சாம்பார் ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ எவ்ரிவன். இன்னொரு ரெசிபியில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.